அம்மாவும் போயிட்டாங்க, இவரும் சிட்டிசன்ஷிப் கொடுக்க முடியலன்னா அந்த பிள்ளை எப்பயுமே வந்து குடியுரிமை இல்லாமல் இருக்கும். அதனால் வந்து அதை ஆட்டோமேட்டிக்கலி கொடுக்க சொல்லியிருக்கோம். அடையாள ஆவணங்கள் இந்த குடியுரிமை சிக்கல் இருக்கிறவங்க பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது 120 வெள்ளி இல்லை 240 வெள்ளி இல்லை புக்கு டேக்ஸ் கட்டணம் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து இலவசமாக ஆக்க சொல்லியிருக்கோம். இப்போ நான் வந்து மலேசியன், நான் வந்து ஒரு இந்தோனேஷியாக்காரன் கல்யாணம் பண்ண போகிறேன்னா அந்த பர்த் சர்டிஃபிகேட்டில் வந்து கத்ருன்னு இந்தோனேஷியான்னு போட்டிருக்கோம், இந்தியன் போட்டிருக்காது. அப்போ நம்ம எங்கேருந்து டாட்டா எடுக்க போகிறதாலும் அந்த டாட்டா வந்து ரேஸில் கிடைக்காது. ஏன்னா கவர்மெண்ட் டாட்டாவில் ஃபாரினர் ஆஸ் ஃபார் சிட்டிசன்ஷிப் தான் இருக்கும். இன்றைக்கு வந்து 20 ஆண்டுகள் ஏறக்குறைய வந்து ட்ராவோட பயணம், குறிப்பாக 23 ஆண்டுன்னு சொல்லணும். முதல்ல வந்து மக்கள் சேவை மையமாக 3 ஆண்டு, பிறகு தான் வந்து 2006 தான் வந்து இது வந்து ஒரு பொது இயக்கமாக பதிவு செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து மக்கள் சேவை மையமாக இருந்தது. குறிப்பாக வந்து இந்தியர்களிடையே அடையாள ஆவண பிரச்சனைகள், அப்புறம் வந்து குடியுரிமை பிரச்சனைகள் மற்றும் வந்து இந்திய மேம்பாட்டுக்காக நம்ம வந்து இந்த கால் சென்டர் மூலிமா வர பிரச்சனைகள் பலரும் பார்த்துருக்கோம். அண்மையில் வந்து மலேசியா கவர்மெண்ட் வந்து பாலிசி அமெண்ட்மெண்ட், ஸ்பெஷலி வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய மாற்றங்கள் செஞ்சாங்க. அந்த மாற்றத்தில் வந்து குறிப்பாக வந்து சைல்ட் பார்ன் இன் ஓவர்சீஸ், வெளிநாட்டில் பிள்ளை பிறக்கிறதுக்கு வந்து சிட்டிசன் கிடைக்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்கலி செஞ்சாங்க. அது வந்து மலேசியாவில் இருக்கிற பெண் அங்கே போயிட்டு பிறந்து வைக்கும் போதுன்னு. ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, அதே போல் வந்து மலேசியாவில் பிறந்த பிள்ளைங்களுக்கு வந்து அப்பா வந்து சிட்டிசன்ஷிப் ஆட்டோமேட்டிக்கலி கொடுக்க முடியாமல் இருக்கும். இப்படி திருமணத்தை ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தால். திருமணத்தை ரிஜிஸ்டர் பண்ணாததுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா, அம்மாவுக்கே ஐசி இல்லாமல் இருக்கலாம், அந்த மாதிரி சூழ்நிலை. இல்லாக்காட்டி அம்மா வந்து ஒரு ஃபாரினராக இருந்து இவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற காலகட்டத்தில் அவங்கள ரிஜிஸ்டர் பண்ண முடியாமல் பிள்ளை பிறந்துட்டான்னு அவங்க ஓடிடுவாங்க நாட்டு விட்டு. அந்த மாதிரி கேஸ் நிறைய பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் அம்மாவும் போயிட்டாங்க, இவரும் சிட்டிசன்ஷிப் கொடுக்க முடியலன்னா அந்த பிள்ளை எப்பயுமே வந்து குடியுரிமை இல்லாமல் இருக்கும். அதனால் வந்து அதை ஆட்டோமேட்டிக்கலி கொடுக்க சொல்லியிருக்கோம். மூன்றாவது வந்து இப்போ வந்து 21 வயசுக்கு கீழே வந்து 15A அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் முடிஞ்சிட்டானே அதுக்கு அப்பா வந்து மனு பண்ணலாம், அம்மாவும் அப்பாவும். அந்த இது முடிஞ்சிட்ட பிறகு அவங்க வந்து எந்த இதுவும் மனு பண்ண முடியாத இருக்குது. ஆனால் சட்டத்தில் வந்து 19 கீழே வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனால் அந்த ஃபார்ம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். நம்ம என்ன சொல்கிறோம், சட்டப்படி கொடுக்கணும் இமீடியட்லி சொல்ல, ஆனால் மனு பண்ணுறதுக்கு உரிமையை கொடுக்கணும்னு சொல்கிறோம். அது வந்து 2வது கோரிக்கையாக நம்ம வச்சுருந்தோம். பிறகு வந்து பிள்ளைங்க வந்து அடையாள ஆவணங்கள் இந்த குடியுரிமை சிக்கல் இருக்கிறவங்க பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது 120 வெள்ளி இல்லை 240 வெள்ளி இல்லை புக்கு டேக்ஸ் கட்டணம் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து இலவசமாக ஆக்க சொல்லியிருக்கோம். அதே போல் இந்த குடியுரிமை பிரச்சனை உள்ளவங்க மருத்துவமனைக்கெல்லாம் போகும்போது அந்த ரெஃப்யூஜிக்கே வந்து அவங்க வந்து 50% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதனால் வந்து இவங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு தள்ளுபடி செய்கிறது மட்டும் இல்லாமல், ஆனால் அதோட முக்கியம் முதல் உதவி செய்தாகணும், அதுக்கப்புறம் தான் நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பார்க்கும்போது YB சொன்னது போல் குறிப்பிட்டு இந்தியர்கள் வந்து 37 டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்காங்க. 37 டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்க. ஏறக்குறைய வந்து 10,000-2 லட்சம் பேர் இருக்காங்க. அதில் நாங்கள் வந்து இன்றைக்கு எடுத்து பார்க்கும்போது முதல்ல 10 டிஸ்ட்ரிக்டில் மட்டுமே வந்து 1.3 மில்லியன் இருக்காங்க. அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 60% வந்து நம்ம வந்து முதல்ல இருக்கிற அந்த 10 டிஸ்ட்ரிக்ட்லேயே இருக்கும். இங்கே வந்து அரசாங்கம் வந்து ஒரு மக்கள் சேவை மையம், கம்யூனிட்டி சென்டர், ஒரு ஒன் ஸ்டாப் சென்டர், அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சரான ப்ரோக்ராம், ஹேண்ட் ஹால் ப்ராஜெக்ட் இந்த மாதிரி செஞ்சாங்கன்னு சொன்னாக்கா நமக்கு வந்து மக்கள் மேம்பாடு செய்கிறதுக்கான இதாக இருக்கணும், ஒரு திட்டமும் இருக்கணும். அந்த மாதிரி சொல்லிட்டோம். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா இந்தியர்களை எங்கேயும் போய் தேட வேணாம். இன்றைக்கு அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இந்தியர்களுக்காக நிறைய திட்டங்கள் வச்சுருக்கோன்றாங்க. அதே சமயத்தில் மக்களோட ஆதங்கள் பார்த்தோம்னாக்கா அடிப்படை மக்கள் எங்களுக்கு எதுவுமே கிடைக்கலன்னு சொல்கிறதும் இருக்கும். அப்போ 2 பக்கமும் நம்ம பார்க்கணும்னு சொன்னாக்கா, இது சேரணும்னு சொன்னாக்கா இது வந்து எவிடன்ஸ் பேஸ் அட்வொகேசியாக வந்து ஒரு டாட்டா கலெக்ஷன் இருக்கணும். தட் மீன்ஸ் யாருக்கு பேசுகிறேன்னு த கவர்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக் ஆல்சோ மென்ஷனிங் வந்து என்னென்னா, இந்தியன் poverty level that receiving Bantuan is a 600,000. So 600,000. So you already have a data. So now we already have a district. So we can do some kind of a focus program செய்யணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். ஓகே, YB குலசேகரனை பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்னு சொன்னீங்கன்னா, அவர் வந்து டெப்யூட்டி மினிஸ்டர் ஆஃப் லா மினிஸ்டரில் இருக்கிறனால எப்பயுமே வந்து குறிப்பாக வந்து இந்த பிரச்சனைகள் வந்து நம்ம அவருக்கு ஹைலைட் பண்ணியிருப்போம். இந்த நாடாளுமன்றத்தில் வந்து இந்த தாக்கல் செய்யும் போதும் வந்து குறிப்பாக வந்து YB அஜ்லீனா அண்ட் YB குலசேகரன்ட்ட நம்ம தொடர்ந்து செஞ்சிட்ருக்கோம். தொடர்ந்து நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். அவர் கூட வந்து சில சமயத்தில் அவங்க இடத்துலேயே வந்து வேறு கேஸில் நம்ம செஞ்சுட்ருக்கோம். எல்லா பார்லிமெண்ட் கூடயும் நம்ம வேலை செஞ்சுட்ருக்கோம். ஆனால் என்ன ஒன்றா, this is not one parliament member can resolve. The government, அப்படின்னா அவர் சொல்லுவோம்ல, the government need to have a willpower. We already see the government got the willpower, but now we need to fine tuning other gaps, like how to resolve other matters. 3 லட்சம்ன்றது வந்து ஒரு வந்து அரசியல்வாதிகளுக்கு அந்த நேரத்தில் வந்து ஒரு கனவான நம்பராக கொடுத்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் இது உண்மையில் 3 லட்சம் இல்லை. மலேசியன் இந்தியன் புல்லு பிரினில் கூட வந்து ட்ரா வந்து ஹைலைட் பண்ணும்போது இது வந்து ஒரு 25,000 பேர் தான் சொல்லிட்டு நம்ம இருக்கோம். இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னால், இந்த டாட்டாவில் இப்போ நான் வந்து மலேசியன்,
நான் வந்து ஒரு இந்தோனேஷியாக்காரன் கல்யாணம் பண்ண போகிறேன்னா அந்த பர்த் சர்டிஃபிகேட்டில் வந்து கத்துருன்னு இந்தோனேஷியன் போட்டிருக்கோம், இந்தியன் போட்டிருக்காது. அப்போ நம்ம எங்கேருந்து டாட்டா எடுக்க போகிறதாலும் அந்த டாட்டா வந்து ரேஸில் கிடைக்காது. ஏன்னா கவர்மெண்ட் டாட்டாவில் ஃபாரினர் ஆஸ் ஃபார் சிட்டிசன்ஷிப் தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 25,000 பேர்த்திட்ட நம்ம வந்து தித்திருக்கோம். அதோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை போட்டிருந்தோம். இது வந்து 2003 உள்ள பிரச்சனை நம்ம தித்திருக்கோம். நம்மள்ட்ட வந்து மட்டும் சேரிட்டி வந்து நார்மலி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து we will do fundraising dinner is actually to report our work. We will do only 10 years one. We won't do every year. So we won't raise public money here. We only write proposal to the government, or majority of our grant is actually from international and all that, or grant agency and all that. The reason every 10 years we are calling donors and all that, there will be some gap. Sometimes the international organization, they will pay for the other thing, but office rental you have to pay. Electricity you have to pay, and there will be a small gap, shortfalls and all that. So all our grants, 10% the organization have to contribute for the project. So that 10% only we will raise only 10 years once or 5 years. Currently we are this is the second fundraising since 2003. But of course there are a lot of YBs is supporting us regardless of current government or this one, like YB Kula supporting us every year, and then like YB from Barisan National also supporting us. They are YB, but it's more like how people take is issue based. They want to support the organizations. As YB said, as an NGO you want to work with anyone also can, because people's problem is the first. As a Malaysian, the politics come as a more the scene, more the so when